காவலில் எடுத்து விசாரிக்க திங்கட்கிழமை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளிக்க கோட்டூர்புரம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது காவலில் எடுத்து விசாரிக்க திங்கட்கிழமை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளிக்க கோட்டூர்புரம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது விசாரணை தீவிரமடையும் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க திங்கட்கிழமை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளிக்க கோட்டூர்புரம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராம்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக அம்ருத். அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சைதை கிழக்கு பகுதி திமுக மாணவரணி அமைப்பாளரான ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வருகிற 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவரை காவலில் எடுத்து விசாரிக்க கோட்டூர்புரம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாகவே அவருடைய முதல் மனைவி விக்டோரியா அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். அதே போல அவரை வைத்துதான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்து மாணவிகளை ஆபாச படம் எடுத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இந்த சம்பவம் 2ஆம் ஆண்டு மாணவி கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே பல மாணவிகளை இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழைந்து பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய செல்போனை ஆய்வு செய்த போது பல ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் பல மாணவிகள் புகார் கொடுக்காமல் இருக்கும் நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக வருகிற திங்கட்கிழமை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளிக்க இருக்கிறார். அவரை காவலில் எடுத்து விசாரித்தால் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழைந்து மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்யும் போது அதை வீடியோ எடுக்கும் பழக்கம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சர்வசாதாரணமாக இரவு வேளையிலும் பகல் வேளையிலும் சர்வசாதாரணமாக நுழைந்து இது போன்ற ஒரு படுபாதக செயலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவரை காவலில் எடுத்து விசாரித்தால் பல்வேறு முக்கிய சம்பவங்கள் வெளியே வரும் என்ற முடிவில் தற்போது கோட்டூர்புரம் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.